இருக்கிறது எதுவும் உண்மை இல்லைன்னு எங்களுக்கும் தெரியுமா? விஷயம் அதை பத்தி இல்ல. என்ன வேற என்னப்பா? ஐஷுக்கு கல்யாண வரன் வந்திருக்கு. இந்த பையனோட அம்மா ஐஷுவோட போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு அவங்க பையன் போட்டோவையும் ஜாதகத்தையும் அனுப்பியிருக்காங்க. ஏங்க என்ன விளையாடுறீங்களா? அந்த பையன் குடிச்சிட்டு காரோடி இருக்கான், அவனுக்கு போய் நம்ம பொண்ணு கொடுக்கறதா? என்ன முழுசா பேச விடு. அவங்க அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா நம்ம வீட்டு பொண்ணு இப்படி ஒரு பையனுக்கு யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பா? எங்க பேப்பர்ல 2 பேரோட போட்டோ வந்ததும் மான மரியாதைக்கு பயந்துட்டு அந்த பையனுக்கே கட்டி வைக்கலாம்னு சொல்ல வரீங்களோன்னு நினைச்சிட்டேன். சாரிங்க. அதுக்குதான் அவசரப்பட்டு பேசக்கூடாது. நம்ம ஐஷுக்கு நல்ல வரனா பார்க்கலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐஷு மனசுல என்ன இருக்குங்கிறத நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். அங்கிள், என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? உனக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சுல, சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் எங்களுக்கும் கடமை முடியும். அப்படின்னா உங்க கடமை முடிஞ்சதும் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறலான்னு பாக்குறீங்க? அப்படி இல்லடா தங்கம், நீ கல்யாணம் பண்ணி போயிட்டாலும் இதுதான் உன் வீடு. எப்பனாலும் நீ வரலாம் போகலாம். அதுல எந்த தடையும் இருக்காது. அப்புறம் என்ன அங்கிள், நான் இங்கே இருக்கேன். எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம். ஐஷுமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பொண்ணா பிறந்தா கல்யாணம் பண்ணி ஒரு நாள் போய் தானே ஆகணும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்டி. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணுமே. அதுக்கு என்னமா, உடனே பார்த்து உடனே முடியிற விஷயமா இது? இப்ப இருந்து பார்க்க ஆரம்பிச்சாதான் ஒரு நல்ல மாப்பிளையும் அமையும். சரிங்க அங்கிள், எனக்கு ஓகே. எப்படியோ இப்பவாவது மாப்பிள்ளைக்கு புத்தி வந்துச்சே. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து தள்ளி விட்டுட்டாருனா இதோட இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரும். அப்புறம் என் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமக. இனி யாராலையும் அதை மாத்த முடியாது. பாரா, கல்யாண பேச்சு எடுத்ததும் ஐஷு முகத்துல வைக்கத்த. எங்க வெக்கமா? கொஞ்சம் திரும்ப. சும்மா இருடா, நீ வேற. நீ என்ன ஆதி, எதையும் யோசிச்சுட்டே இருக்க? இல்லப்பா, ஐஷுக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? எதுக்கு இவ்வளவு அவசரமா ஏற்பாடு பண்ணணும்? ஒரு பேப்பர் நியூஸ்க்காக கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணணுமா? அடி என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லி போட்டீங்க? அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல. நீங்க நல்ல மாப்பிள்ளையா தான் பாப்பீங்க. இருந்தாலும் ஐஷு எனக்கு பொண்ணு மாதிரி. அவளுக்கு நான் நல்ல மாப்பிள்ளையா தான் பாத்திருக்கேன். எது நல்ல மாப்பிள்ளையாவே பாத்துட்டீங்களா? என்னப்பா சொல்றீங்க? அப்ப ஏற்கனவே மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து வச்சுட்டு தான் எங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா சதீஷ், ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசுறேன். ஏங்க, யார் இந்த மாப்பிள? என்ன படிச்சிருக்காரு? நல்ல குடும்பமா? நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரியான குடும்பமா இல்லையா? மாப்பிள்ள வெளியெல்லாம் இல்லடி, நம்ம ஆதிதான். என்னாச்சு எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறீங்க? என் பொண்ணு மனசுல சின்ன வயசுல இருந்து ஆசையை விதைச்சிட்டு இப்ப என்னடானா அந்த பொண்ணுக்கு பேசி முடிக்கிறீங்க? அவங்க 2 பேரும் குழந்தையா இருக்கும் போது பேசுனது இன்னுமா அதை நினைச்சிட்டு இருக்க போறாங்க? ஆதி மனசுல காவியாவும், காவியா மனசுல ஆதியும் இருந்தா நான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என் பொண்ணு மனசுல ஆதி புருஷனாவே நினைச்சிட்டு இருக்கா. நீங்க என்னடானா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? என்னமா தங்கச்சி, நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணே, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. இது பிள்ளைங்களோட வாழ்க்கை. அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். என்னது தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணு மனசுல ஆதி தான் இருக்கான். ஆதி மனசுல என் பொண்ணு தான் இருக்கா. சரி, அப்படின்னா உன் பொண்ணுகிட்டே கேட்டுருவோம். காவியம்மா, நீ சொல்லு, ஆதி உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாடி, உனதான் கேக்குறேன், பதில் சொல்லாமே நிக்கிறேன். சொல்லுமா. என் மனசுல என்ன இருக்குங்கிறதெல்லாம் முக்கியமே இல்ல. மாமா மனசுல என்ன இருக்கோ அதுபடியே நீங்க மாமாக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய அமைச்சு கொடுங்க. ஆதி, இப்போ உன்னோட பதில சொல்லு. இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? எதுவா இருந்தாலும் உங்க இஷ்டம். கேட்டுக்கிட்டியா? இப்போ இந்த நிமிஷம் பிள்ளைங்க 2 ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறதா சொல்லியிருந்தா நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா 2 பேர் மனசுலயும் அப்படி ஒரு எண்ணமே இல்ல. சரி, என்ன இல்லாம இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் என் பொண்ணுக்கு தான் உன் பையனு சின்ன வயசுலயே பேசி முடிச்சதானே. இப்ப என்ன அப்படியே மாத்தி பேசுறீங்க? அது விளையாட்டா பேசின விஷயம். அதை மனசுல வச்சுக்கிட்டு பிள்ளைங்களோட வாழ்க்கை அளிக்க என்னால முடியாது. கேட்டுக்கிட்டியா காவியமா? இதுக்கு மேல நம்ம எதுக்கு இங்க நின்னுக்கிட்டு? வா போலாம். அப்பா, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? மாமா மனசுல என்ன இருக்கோ அதுபடி நடந்துக்க சொல்லி நான் தானே சொன்னேன். விடுங்க. விஷ்மா, உன்னோட பதில சொல்லுடா. இதுக்கு மேல இதெல்லாம் நின்னு என்னால பார்க்க முடியாது. தங்கச்சிமா, இதோட நம்ம உறவு முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. அண்ணே, அண்ணே நில்லு. அத்தை, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. அப்பா எங்கேயும் போக மாட்டாரு. நான் அவரை சமாதானப்படுத்திக்கிறேன். என்ன அங்கிள், இப்படி பேசிட்டீங்க? பாவம், அவர் வருத்தப்பட்டுட்டே போறாரு. என்னங்க, அண்ணன் கிட்ட கொஞ்சம் பொறுமையா எடுத்து பேசிருக்கலாம்ல. ஏண்டி, நான் என்ன தப்பா பேசிட்டேன்? உன் அறிவுரையெல்லாம் உன் அண்ணன் கிட்ட போய் சொல்லு. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் என் அண்ணன் என்ன பார்க்க வந்திருக்கான். அவனை இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்களே. நான் போய் சமாதானப்படுத்துறேன். இல்லைன்னா வீட்டை விட்டு கோச்சிட்டு போனாலும் போயிடுவான். ஐஷுமா, அவங்க 2 பேரும் அவங்க பதில சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? என்னடா அங்கிள் இப்படி கேக்குறாரு? இவன் வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அதான் ஐஷு, எனக்கும் ஒண்ணு புரியல. எல்லாம் உங்க இஷ்டம்னு சொல்றான். ஒருவேளை ஆதிக்கு உன் மேல ஒன் சைடா? அவ மனசுல உள்ளது வெளிப்படையா சொல்லாம போயிட்டால. அதான் இவனும் ஈகோல அதையே பண்றான். இவன் மனசுல இருக்கதா எப்படி வெளியே வர வைக்கிறேன்னு மட்டும் பாரு. அங்கிள், எனக்கும் ஓகே தான். நீங்க கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. அம்மாடி, நீ இந்த பதில் தான் சொல்லுவேன்னு நானும் நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா. ஐஷு, உன்னை எங்க கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு அனுப்பணுமேனு பயந்துட்டே இருந்தேன். நல்லதா போச்சு.
ஜோசியரை வர சொல்லி ஒரு நல்ல தேதியா குறிக்க சொல்லிடுறேன். ஆ சரிங்க அங்கிள். சரிம்மா, நீங்க 3 பேரும் பேசிட்டு இருங்க. இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. எருமை எதுக்குடி ஓகே சொன்ன? அப்பா கேட்கும்போது நோ சொல்லிருக்கலாம்ல. ஏண்டா நீ எதுக்கு காவியாவுக்கு நோ சொன்ன? நான் ஒன்னும் நோ சொல்லல, அப்பாவோட முடிவுன்னு சொன்னேன். ஆமா, அங்கிளோட முடிவு இதுதானே. ஓ அப்படின்னா நீ என்ன லவ் பண்றியா? அடச்சி, லவ்வா? அது உனையா? போடா லூசு. நான் ஒருத்தரை காதலிக்கணும்னா அவர் முதல் முறையா என்னதான் காதலிக்கணும். அவரோட முதல் காதல் நானா இருக்கணும். அதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்ட. உன் மனசுலதான் சின்ன வயசுல இருந்து காவியா இருக்காளே. அதுதான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்குடி ஓகே சொன்ன? டேய், நீ காவியாவுக்கு நோ சொன்னியா? அதான் நான் உனக்கு ஓகே சொல்லிட்டேன். டேய், நீயும் கூட சேர்ந்து பல்ல காட்டிட்டு இருக்காத. இப்ப அப்பா பேச்ச மீறவும் முடியாது. மச்சான், அப்ப அப்பா கேட்கும் போதே எனக்கு காவியாவை பிடிச்சிருக்குன்னு பளிச்சுன்னு சொல்லிருக்கலாம்ல. அது ஒண்ணும் இல்ல, ஈகோ. ஈகோவும் இல்ல, ஒரு புடலங்காவும் இல்ல. அவ மனசுல இருக்கிறத அவ சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கு உங்க மனசுல இருக்கிறத நீங்க வெளிப்படுத்தணும் சார். டேய், அதெல்லாம் பண்றதுக்குள்ளதான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டீங்களே. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? அப்பா பேச்ச சுத்தமா மீற முடியாது. அப்பா பத்தி உங்களுக்கே தெரியும்ல. என்ன ஐஷு, நீ விளையாடுறதுக்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சதா? நீ காவியா கிட்ட போய் உன்னோட காதல சொல்லு. நான் அங்கிள் கிட்ட போய் நான் சொல்லிடுறேன். உனக்கு 30 நாள் டைம். ஒருவேளை என்னால சொல்ல முடியலனா? சொல்ல முடியலனா நீ நீ ஐஷுவை தான் கல்யாணம் பண்ணணும். பண்ணணும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து என்ன பேர் பேத்துறீங்களா? உங்க 2 பேரையும். டேய் கொஞ்சம் பொறுமையா இரு. ஐஷு பண்ணதும் ஒரு வகையில் நல்லதுதான். உன் மேல உள்ள பொசிட்டிவ்ல காவியாவே அவள் அவ உங்ககிட்ட வந்து சொல்லுவா பாரு. அது எப்படி நான் நடக்கும்? டேய், அதான் பொண்ணுங்களோட சைக்காலஜி. நம்ம பொருள் இனி நமக்கு கிடைக்காதுங்கிற பயத்திலே அவ சீக்கிரமா அவ மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிடுவா பாரு. ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? நீ அப்பா கிட்ட ஓகே சொன்னதும் ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிட்டேன். நீ இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. டேய் லூசு, நான் ஃப்ரெண்டுடா. நீயே நினைச்சாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் வேற, காதல் வேற. அது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. கரெக்ட் ஐஷு, நம்ம 3 பேரும் எப்பவும் இதே மாதிரி பிரியாம இருக்கணும். நமக்கு நடுவுல யாரும் வரக்கூடாது. அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. சரி, நம்ம வெளிய போலாமா? பீச்சா சினிமா எங்க போலாம்? பீச். பீச். ஓகே, அப்படின்னா பீச்சுக்கே போயிட்டு வழக்கம் போல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துடலாம். காவியா, இதுக்கு மேல நமக்கு இங்க என்ன வேலை? வா போலாம். நீ மொத்தமா உன் மாமாவை மறந்துட வேண்டியதான். ஏப்பா, சின்ன வயசுல இருந்து மாமா தான் உன் புருஷனை சொல்லி சொல்லி வளர்த்துட்டு திடீர்னு மொத்தமா மறக்க சொல்றேன். முடியாதுப்பா, என்னால முடியாது. அதுக்காக இப்படியே அழுதுட்டே இருக்க போறியா? அந்த ஆள் முடிவு பண்ணிட்டாரு. அவர் முடிவை என்னைக்கும் மாத்திக்க மாட்டாரு. நீயாவது வாயை திறந்து மாமாவை தான் விரும்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா போதும். நான் உனக்காக பேசியிருப்பேன். நீயும் மாமா இஷ்டம்னு சொல்லிட்ட. நான் பிடிக்கும்னு சொல்லி அவர் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாருனா அதான்ப்பா அந்த இடத்துல வாய் மூடி நின்னுட்டேன். ஆனா அதுக்காக நான் ஊருக்கு கிளம்பி வர மாட்டேன். எனக்கு எப்பவுமே மாமா தான். என்ன காவியமா விளையாடுறியா? அதான் அந்த ஆள் அந்த பொண்ணுக்கு பேசி முடிச்சிட்டார்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நம்மளால? முடியும்பா, முடியும். என்னால எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்த வாயால ஐஷு தான் இந்த வீட்டு மருமகன்னு அவர் சந்தோஷமா சொல்லி குதிக்கிறாரோ, அதே வாயால காவியா தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லுவாரு. நீங்க சொன்னது சரிதான்ப்பா. அந்த ஐஷுவை இந்த வீட்டை விட்டு விரட்டினா மட்டும்தான் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும். நாளையில இருந்து அதுக்கான வேலையை பாக்குறேன். இப்பதான் நீ ஏன் வழிக்கு வந்திருக்க? இதுதான் சரியான முடிவு. இந்த முடிவுல இருந்து பின்வாங்கிறாத. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் நீ இந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழ முடியும். புரியுதுப்பா. மாமாவோட ஃப்ரெண்டு தானேன்னு இருந்துட்டு போட்டோன்னு நினைச்சேன். ஆனா அவ என் வாழ்க்கைக்கு பிரச்சனையா வரும்போது நான் சும்மா விட மாட்டேன். நாளையில இருந்து இந்த காவியாவோட அடுத்த பாருங்க. நீ பாட்டுக்கு அப்பா கிட்ட கொளுத்தி போட்டுட்டேன். அவளே, நீ சொன்ன மாதிரி மட்டும் நடக்கலாம். உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. அதெல்லாம் நடக்கும். இப்ப வேணா பாரு, நம்ம ஆபீஸ் கிளம்புறோம்ல, காவியா கரெக்டா வருவா பாரு. அவ எதுக்கு வரப்போறா? டேய், அதெல்லாம் பொண்ணுங்க சைக்காலஜி. வருவா பாரு. மாமா, நான் தான் சொன்னேன்ல, பாத்தியா? என்ன காவியா, என்ன வேணும்? மாமா, நீங்க ஆபீஸ் தானே போறீங்க. போற வழியில என்ன கோவில்ல இறக்கி விட்டுறீங்களா? முடியாதுன்னு சொல்லு. முடியாதுன்னு ஏண்டி சொல்லணும்? அவளை கோவில விட்டாதானே அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவ காதல வெளியே வர வைக்க முடியும். மூடிட்டு நான் சொல்றது மட்டும் செய். முடியாதுன்னு சொல்லு. காவியா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதனால உனக்கு வேணா கேப் புக் பண்ணி தரேன். நீ போய்க்கிறியா? ஏய், எதுக்குடி இப்படி சொல்ல சொன்ன? அவளுக்கு உன் மேல உண்மையாவே லவர் தான். நம்ம கூட வரேன்னு சொல்லுவா பாரு. ஓ, அப்படியா மாமா? சரி, நீங்க 2 பேரும் போங்க. நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். லூசு மென்டல். அவளே வழிய வந்து என் கார்ல ஏறி இருப்பா. நீ பொண்ணுங்க சைக்காலஜி அது இதுன்னு சொல்லி இப்ப பாரு ஆட்டோ பிடிச்சு போறேன்னு சொல்றா. இல்லடா, யூசுவலா பொண்ணுங்க பொசிட்டிவானா இப்படிதான் நடந்துப்பாங்க.
பொண்ணுங்களை பத்தி உனக்கு எங்க தெரிய போகுது? நீ தான் எங்க கூட சுத்தி சுத்தி பையன் மாதிரி தானே பிஹேவ் பண்ற. உன்கிட்ட எல்லாம் ஐடியா கேட்டா உருட்டு மாதிரி தான். இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். காவ்யா, நீ ஊருக்கு புதுசு. கேப் புக் பண்ணி கொடுத்தாலும் நீ கேப்ல தனியா போறது அவ்வளவு சேஃப் இல்ல. அதனால நான் உன்னை கோவில விட்டுட்டு அப்புறம் ஆபீஸ் போய்க்கிறேன். டேய், கோயில் போற வழியும் ஆபீஸ் போற வழியும் வேற வேற. ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஒண்ணு பண்ணு, நீ ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போயிற. காவ்யா, போலாமா? இல்ல ஐஷு. அவளை பத்திலாம் கவலைப்படாத, அவ பாத்துப்பா. நம்ம போலாம் வா. சரிங்க மாமா. ஐஷு, ஆட்டோல ஏறிட்டு எனக்கு லைவ் லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணிரு. மண்ணாங்கட்டி போடா. ஃபிகர் வந்ததும் ஃப்ரெண்ட்ஸ் கழட்டி விடுறதே இந்த பசங்களுக்கு வேலையா போச்சு. கோச்சு காதரி, அவ கூட தனியா போறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவ மனசுல இருக்கதா அப்பவாவது சொல்றாளான்னு பார்க்கலாம். போய் தொலை. சரி, நீ ஆபீஸ் ரீச் ஆயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிரு. ரொம்ப தான் அக்கறை. போ போ. கேப் புக் பண்ண வரதுக்கு டைம் ஆயிரும், ஆட்டோவும் கிடைக்காது. இன்னைக்கு பஸ்ல தான் போயாகணும். ஒரு பேனா வாங்கிக்கோங்கண்ணே. ஏண்டா, படிக்கிற வயசுல பேனா வித்துட்டு இருக்க, ஸ்கூலுக்கு போகல? ஸ்கூல்ல சேர்க்கிற அளவுக்கு என் அப்பா அம்மா கிட்ட வசதி இல்லைண்ணே. ஒரு பேனா எவ்வளோ? ஒரு பேனா 15 ரூபா அண்ணே. சரி, எல்லாத்தையும் கூட நானே வாங்கிக்கிறேன். என்ன, எல்லாத்தையும் நீங்களே வாங்கிக்கிறீங்களா? ஏண்ணே, இந்த பேனாவெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க விற்க போறீங்களா? இல்ல தம்பி, மொத்தத்தையும் கூட நானே வாங்கிக்கிறேன். அப்புறம் உன்னை ஸ்கூல்ல சேர்த்து நானே படிக்க வைக்கிறேன். உங்க வீடு எங்க இருக்கு? என்ன, என்ன ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்க போறீங்களா? அண்ணே, விளையாடாதீங்கண்ணே. உண்மையா தான் சொல்றேன், உன்னை ஸ்கூல்ல சேர்த்து நானே படிக்க வைக்கிறேன். உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. எங்க வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நிஜமாவே நீங்க என்ன படிக்க வைப்பீங்கல்ல? ஸ்கூல் போற பசங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அதே மாதிரி ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு தோணும். நீங்க சொல்றது உண்மைதானே அண்ணே? என்ன நிஜமாவே நீங்க படிக்க வைப்பீங்களா? உண்மைதான்டா சொல்றேன், நிஜமாவே உன்னை படிக்க வைக்கிறேன். அன்னைக்கு குடிச்சிட்டு விழுந்து கிடந்தப்போ என்னடா இவர் இப்படி இருக்காருன்னு யோசிச்சோம். பரவாயில்ல, மனுஷன் உண்மையாவே நல்லவரா தான் இருக்காரு. சரி வா, உங்க வீட்டுக்கு போகலாம். டேய், நீ அந்த பையனை படிக்க வைக்கிறதெல்லாம் ஓகே தான். அதுக்காக அவங்க வீட்டுக்கு போகணுமா? ஏன், போனா என்ன தப்பு? இல்லடா, உன் அட்ரஸ் கொடுத்து நம்மளை மீட் பண்ண வர சொல்லு. அதை விட்டுட்டு நீ எதுக்கு அவங்களையும் தேடி போற? டேய், இப்ப நாங்க போறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? எருமை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா தேவையில்லாம இப்பதான் ஒரு நியூஸ்ல சிக்கியிருக்கோம். அடுத்து எவனாவது எங்கேயாவது போட்டோ போட்டு திரும்பவும் நேம கெடுப்பான். அதுக்காக தான் சொல்றேன். ஓ, அதுக்காக சொல்றியா? அதுவும் கரெக்ட் தான், அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த பையனை பாக்குறதுக்கு பாவமா இருக்குடா. இந்த பையனோட அப்பா அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடலாம். சரி, ஓகே, நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். டேய் டேய், அங்க பாரு, அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அதான்டா, நான் அன்னைக்கு சொன்னேன்ல, நமக்கு ஹெல்ப் பண்ண வந்து பிரச்சனையில மாட்டிக்கிச்சுன்னு நியூஸ்ல கூட வந்துச்சுல, அந்த பொண்ணு தான். என்னாச்சு? சடனா நம்மள பாக்குறாங்க. மச்சான், இரு வந்துடுறேன். டேய் டேய், எங்கடா போற? இருடா, ஒரு சாரி சொல்லிட்டு வந்துடுறேன். என்னால தானே அந்த பொண்ணுக்கு பேர் கெட்டு போச்சு. பாடுறா, அது எப்படி மச்சான்? குடிச்சா இந்த உலகத்தையே மறந்துடுறேன். குடிக்கலினா உன்னை விட நல்லவன் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு நடந்துக்கிறேன். அதெல்லாம் அப்படிதான். இரு, நான் போய் ஒரு தேங்க்ஸும் சாரியும் சொல்லிட்டு வந்துடுறேன். தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்ப வந்துடுறேன். டேய் டேய் மச்சான், பாத்துடா. ஏங்க பாத்து. மேடம், கொஞ்சம் எந்திக்கிறீங்களா? சாரிங்க, அந்த வண்டி வந்துட்டா அதான் உங்களை பிடிச்சு இழுத்துட்டேன். இட்ஸ் ஓகே. சரி, கொஞ்சம் எந்திக்கிறீங்களா? சாரி, நான் தெரியாம உங்களை பிடிச்சு இழுத்துட்டேன். சரி சரி, விடுங்க. எத்தனை தடவை சாரி சொல்லுவீங்க? நானும் உங்ககிட்ட சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன். சாரி தேங்க்ஸா? எதுக்கு? அதான், அன்னைக்கு நான் விழுந்து கிடந்தப்போ நீங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க. அது தெரியாம யாரோ போட்டோ பிடிச்சு நியூஸ்ல போட்டாங்க. அதான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு. அண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்னங்க இருக்கு? ஒருத்தன் அடிபட்டு கிடக்கும் போது அவங்களுக்கு உதவி செய்யறது மனுஷனோட இயல்பு தானே. அது சரிதான். இந்த அவசரமான உலகத்துல எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட் நடந்தா கூட கண்டும் காணாத மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணி இருக்குல்ல, அதுக்கே உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, நான் கிளம்புறேன். நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டேன், சொல்லுங்க. நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன். ஓ, தேங்க்யூ.
அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். உங்க இன்டர்வியூஸ்லாம் கேட்டிருக்கேன். உங்களோட ஸ்பீச்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப கூட அந்த பேனா வைக்க வந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குறீங்க. இதுல இருந்தே நீங்க எந்த அளவுக்கு நல்லவர்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் ஏன் அந்த குடிப்பழக்க மட்டும் நீங்க அதை மட்டும் விட்டுலாம்ல? நீங்க தப்பா நினைக்கலைன்னா நான் ஒன்று சொல்றேன். கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டு நிகழ்காலத்துல நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலைனா உங்களுக்கு வருங்காலம் ஒண்ணு இல்லாமையே போயிடும் சார். ஃபியூச்சர்ல நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை இருக்காது. நடந்ததையும் நினைச்சிட்டு நீங்க உங்களை அழிச்சுக்காம உங்க வாழ்க்கையை வாழுங்க சார். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி. சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளவுதான். அதை கேட்கறதும் கேட்காததும் உங்க இஷ்டம். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். என்னிடம் உள்ள கெட்டதை நீ விலக்கி நல்லதையே கொடுத்தாய் தேவதையே. நானே என்னை துறந்தேன் அடி, நீயே உண்மை உணர்ந்தேன் அடி. டேய், எப்படிடா ஒரு பொண்ணு இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுறத நீ அலோவ் பண்ணவே மாட்டேன்? அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் அப்படியே அமைதியா நின்று கேட்டுக்கிட்டே இருக்கா? எனக்கு தெரியலடா. அந்த பொண்ணு கண்ணை பார்க்கும் போது ஏதோ என் இலக்கியாவே என் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் கூட நீ திருந்துட்டியோன்னு நினைச்சேன். மறுபடியும் அந்த பொண்ணு புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? பேச்சுல ஒண்ணு மறந்துட்டு பாரு. சரி வா போலாம். ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு கண்ணன். எஸ்டிமேட் பண்ணி பார்க்கும்போது நீங்க கொடுத்த ஜுவலுக்கு ஒரு 40,000 கொடுக்கலாம். மாடி, எனக்கு 50,000 வேணுமே. இல்லம்மா, அவ்வளோலாம் வராது. உங்களோட ஜுவலோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. சரிம்மா, பரவாயில்ல. என் வீட்டுக்காருக்கு ஆப்ரேஷனு, அதுக்காக தான் அவசரமா பணம் வேணும்ட்டு வாங்க வந்தேன். மீதி 10,000 வெளியே போட்டிக்கிறேன், நீங்க கொடுங்க. சரி பாட்டிமா, மாசம் மாசம் தவறாம வட்டியை கட்டிருங்க. வட்டியோட சேர்த்து அசலையும் கட்டினீங்கன்னா அதுவும் கழிஞ்சிரும். சரிம்மா, பணத்தை கொடுங்க. சரிம்மா, நான் வரேன். பாட்டிமா, பார்த்து பணத்தை அப்படியே கொண்டு போகாதீங்க. பைக்குள்ள வச்சு எடுத்துட்டு போங்க. ரோட்ல திருட்டு பசங்க அதிகமா திரியுறாங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் கடன் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நீங்க உங்க நகையை வச்சு இங்க பணம் வாங்கிக்கலாம். குறைஞ்ச வட்டி தான். அடிக்கடி நீங்க வரணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏய் லூசு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவங்களே ஏதோ பிரச்சனைக்காக நம்ம கிட்ட கடன் வாங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நீ அடிக்கடி வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. லூசு லூசு. இப்போ நகை கடைக்கு போய் ஒரு நகை வாங்குறோன்னு வை, நீங்க திரும்ப திரும்ப வரணும்னு சொல்லி நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து சிறப்பாக கவனிச்சு நம்மளை வாழ்த்து அனுப்புறாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும் ஒரு கஸ்டமர் கேர். அட மென்டல், அதுவும் இதுவும் ஒண்ணா? நகை கடைக்கு போய் நகை வாங்குறது நமக்கு வரவு, இது அவங்களுக்கு நஷ்டம். ஓ ஆமால, சாரிடி, மறந்துட்டேன். பாட்டி, இனிமே இந்த பக்கம் வராதீங்க. உங்களுக்கு கடன் தொல்லையே வரக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணும். ஏண்டி, இப்படி அவங்க கடனே வாங்க வரலைன்னா நம்ம கதை எப்படி ஓடும்? அட என்ன நீ இப்படின்னா அப்படிங்கிற இப்ப நான் உங்களுக்கு என்னதான் சொல்லணும்? ஆமா தாய், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ரெசிப்ட் கொடுத்து அனுப்பிவிடு. பாவம் அந்த பாட்டி, வயசானவங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க. அடுத்தால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, கோயு. என்னடி லாங்குவேஜ் இது? மலையா? மலையா? இங்கிலீஷ் டி. கோயு. கோயுன்னா புரியல? போனின்னு சொன்னேன். அடி பாவி, ஓ இங்கிலீஷ்ல ஃபயர் வைக்க. ஆபீஸ் விளங்குன மாதிரி தான். ஒரு கஸ்டமர் வச்சுட்டு ரெண்டும் நின்று அரட்டை எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல இவ வந்தனால ஆபீஸ் ஒகோன்னு வரப்போகுதான். அப்படியே வந்துட்டாலும் ஏன் கேத்தோ, எனக்கு ஒரு டவுட். நம்ம எம்டி இருக்கார்ல, என்ன எம்டி சார கேக்குறேன்? ஆதி சாரையா இல்ல சதீஷ் சாரையா? அதாண்டி அந்த சிடுமூஞ்சி ஹிட்லர். ஓ அவரை கேக்குறியா? அவர்தான். அவருக்கு கொஞ்சம் நட்டுக்கல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் வாய் மூடி, அவர் காதலுக்கு இது விழுந்துற போது அப்புறம் அவ்வளவுதான், இந்த ஆபீஸ்லயே இருக்க முடியாது. ஹலோ ஹலோ, நான் ஆதி சாரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். அதனால என்னால யாராலையும் வேலையை விட்டு தூக்க முடியாது. அந்த தைரியத்துல ஓவர் ஆடாத. ஹிட்லர் நினைச்சா எந்த நிமிஷம் வேணாலும் உன்னை வேலையை விட்டு அனுப்ப முடியும். சரி சரி, அதை விடு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அந்த ஆளுக்கு நட்டுக்கல் இருச்சோ? ஏண்டி அப்படி கேக்குறேன்? கொஞ்ச நேரமா தனியா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கு. கையில போனும் இல்ல, யார் கூட உட்காந்து பேசும்? எங்க பாக்குது? கன்ஃபார்ம் நம்மளை பத்தி தான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்குதுங்க. இல்லையா, அவர் பாட்டுக்கு அமைதியா தானே உட்காந்துட்டு இருக்காரு. நான் பார்க்கும்போது அந்த தனியா லூஸ் மாதிரி புலம்பிட்டு இருந்தாரு. அதான் உங்ககிட்ட கேட்டேன். நல்லாதான் இருக்காரு, ஆனா திடீர்னு கோவப்பட்டு கத்துறாரு. ஒருவேளை சைக்கோவா இருக்குமோ? ஓ, நான் சைக்கோவா? இருடி, வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். நீ பாட்டுக்கு எதையாவது பேசி என் வேலைக்கும் சேர்த்து அப்ப வச்சிடாதா. நான் போய் என் வேலையை பாக்குறப்பா. ஏய் பயப்படாதடி, அவர்லாம் ஒரு ஆளே இல்ல. ஏற்கனவே சதீஷ் சார் தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் யாரெல்லாம் தெரியாது, ஆனா அவனுக்கு என்ன நல்லாவே தெரிஞ்சிருக்கு.
காரணமே இல்லாம என் மேல கோவப்படுறான். அது எப்படி காரணமே இல்லாம ஒருத்தங்க மேல கோவம் வரும்? நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்? அது என்ன காரணம்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஐயோ, பேசி பேசி எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. தயவு செஞ்சு நீ உன் வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்கறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். அடிக்காதீங்க அப்பா, அடிக்காதீங்கப்பா. எனக்கு எதுவும் தெரியாது. அவன் தான் லெட்டர் கொடுத்தான். அடிக்காதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அடிக்காதீங்க. ஆமா, நான் எதுவுமே செய்யலமா. எனக்கு எதுவுமே தெரியாது. ப்ளீஸ், இதுதான் எனக்கு பிடிச்ச ஸ்கூல். தயவு செஞ்சு இங்கிருந்து மாத்திராதீங்க. குழல் தானடா